அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்துடைய போக்குவரத்துறை அறிவித்த புதிய அறிவிப்பு. மீறினால் 70 குவைத் தினார் அபராதம், டிரைவர்கள் எச்சரிக்கை. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் தண்ணீர் பாட்டிலை தடை செய்த சுகாதார அமைச்சகம். ஒமானை தொடர்ந்து குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் எடுத்த அதிரடி முடிவு. அடுத்து விசிட் விசாவில் குவைத் வந்தவர்கள் உம்ரா செய்ய முடியுமா? இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் தண்ணீர் பாட்டில் வாங்கி குடிக்கும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக பாட்டில் தண்ணீரின் எக்ஸ்பைரி டேட் இவை அனைத்தையும் ஆராய்ந்த பிறகு பாட்டில் தண்ணீரை குடிங்க. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் யுரேனஸ் ஸ்டார் என்ற தண்ணீர் பாட்டிலை வாங்கி குடித்த 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், ஒமன் நாட்டை சேர்ந்தவர்கள் உயர்ந்த சம்பவத்துக்கு பிறகு கத்தார் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் அந்த யுரேனஸ் ஸ்டார் வகை தண்ணீரின் இறக்குமதியை தடை செய்தது. இப்போ மீண்டும் லெபனான்லேருந்து இறக்குமதி செய்யப்படும் டனோரின் என்னும் தண்ணீர் பாட்டிலில் சுடோனோமஸ் என்னும் வகை பாக்டீரியா கண்டுபிடிக்கப்பட்டதால் குவைத்தில் சுகாதார அமைச்சகம் லெபனான்லேருந்து இறக்குமதி செய்யப்படும் தண்ணீர் பாட்டிலை குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பயன்படுத்த வேண்டாம் என எச்சரித்துள்ளது. அதுபோல டொனோரின் தண்ணீர் பாட்டிலின் இறக்குமதியை தடை செய்துள்ளது. குழாய் தண்ணீரை விட பாட்டில் தண்ணீர் சுகாதாரமாக இருக்கும் என்று நம்பி குடித்தால் அதுவே நம் உயிரை பறிக்கும் அளவுக்கு ஆபத்தானதாக இருக்கும்போது எந்த தண்ணீரை குடிப்பது என்பதுதான் பெரும் குழப்பமாக உள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்குங்க, நம்ம குடிக்கிற குழாய் நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் நீர் தாங்க. கடல் நீரை தான் ராட்சத இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் குவைத்தில் எந்த தண்ணீர் குடிக்கிறீங்க, குழாய் நீரா அல்லது வாட்டர் பாட்டிலா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாமே இப்போ கடுமையாக்கப்பட்டுள்ளது. நம்ம ஊரில் சில பேர் பார்த்தீங்கன்னா காரை தாறுமாறாக ஓட்டுவாங்க. நைட் டைமில் ரெட் சிக்னலை மதிக்காமல் காரை ஓட்டுவாங்க. ஆப்போசிட் ரோட்டில் லைட் அடிச்சுக்கிட்டே காரை ஓட்டுறது, இஷ்டத்துக்கு நினச்ச இடத்துல யூட்டர்ன் போடுறது எல்லாமே நம்ம நாட்டில் சிலர் சகஜமாக செய்வாங்க. ஆனால் குவைத்தில் அப்படி கிடையாதுங்க. வாஜித் திர்பாலக் ஒரு சின்ன தவறு இழுத்தாலும் கூட அபராதம் கடுமையாக இருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், குவைத்தில் சீட் பெல்ட் போடாமல் வாகனம் ஓட்டினால் 30 குவைத் தினார் அபராதம். ஃபோன் பேசிக்கிட்டு காரை ஓட்டினாலோ அல்லது ஃபோன் கையில் எடுத்து மெசேஜ் டைப் பண்ணாலோ 70 குவைத் தினார் அபராதம். நேற்று ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அறிவித்த அறிவிப்பின்படி நாம ரெட் சிக்னலில் நிற்போம்ல, அந்த டைமில் ஃபோனை கையில் எடுத்து பேசினால் 70 குவைத் தினார் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அதனால பாபா மாமா ஜெமியாவுக்கு போய் அகராது வாங்க சொன்னாலும் சரி, குபூஸ் நெக்கி பாஜுலா குத்ரா வாங்க சொன்னாலும் சரி, ஃபோனை கையில் எடுத்து மட்டும் பேசாதீங்க. ப்ளூடூத் அல்லது ஹெட்ஃபோனை பயன்படுத்தி மட்டும் ஃபோனை அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் பேசி அபராதம் விதிக்கப்பட்டால் ஆனால் மாயார் ஆஃப்னு சொல்லிட்டு பாபா மாமா ஒதுங்கிடுவாங்க. கடைசியில் நீங்கள் தான் ஃபைனை கட்டணும். ஃபைனை கட்டினா மட்டும்தான் உங்களால் ஊருக்கு ஃப்ளைட் ஏற முடியும். அதனால் குவைத் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக காரை ஓட்டுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, என் ஒய்ஃபை மல்டிபிள் என்ட்ரி விசிட் விசாவில் குவைத்திற்கு அழைத்து வர உள்ளேன். அவங்க விசிட் விசாவில் குவைத் வந்த பிறகு உம்ரா செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காரு. தாராளமாக உம்ரா செய்யலாங்க. மல்டிபிள் விசிட் விசாவில் குவைத் வந்தவர்கள் குவைத்திலேருந்து சவுதியுடைய உம்ரா விசா எடுத்துக்கொண்டு உம்ரா செய்ய முடியும். எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக செய்யலாம். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,600 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 19,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 40 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 53 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரில் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 285 ரூபாய் 14 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $979 ரூபாய் 14 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 954 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 472 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.